அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 18 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பெண்களுடைய பெயரில் சொத்துப்பதிவு செய்யப்பட்டால் பதிவு கட்டணமானது 1% குறைப்பு என்ற அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. இந்த அரசாணையின்படி 10 லட்சம் ரூபாய் வரை மதிப்பிலான அசையா சொத்துக்கள் பெண்களுடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டால் பதிவு கட்டணம் 1% குறைப்பானது இன்று ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் வெயில் கடுமையாக அதிகரித்து வருவதால் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 3ஆம் பருவ தேர்வுகளை முன்னதாகவே நடத்தி முடிக்க வேண்டுமென்று தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மேற்கண்ட தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படவும் உள்ளன. இந்த நிலையில்தான் ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு பிறகு கோடை விடுமுறையும் அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மூன்றாவது அறிவிப்பு: வரும் ஏப்ரல் 2 அதாவது நாளை மற்றும் 3ஆம் தேதிகளில் 7 மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கோவை, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதியும், கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் ஏப்ரல் 3ஆம் தேதியும் பலத்த மழைக்கு வாய்ப்பும் உள்ளது. நான்காவது அறிவிப்பு: சென்னையில் வர்த்தக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலையானது 43 ரூபாய் 50 காசுகள் குறைந்தது. சென்னையில் 1965க்கு விற்று வந்த வர்த்தக சிலிண்டரின் விலையானது 1921 ரூபாய் 50 காசாக குறைந்தது. வீட்டில் பயன்படுத்தப்படும் சிலிண்டரின் விலையில் எந்தவிதமான மாற்றமும் இன்றி 818 ரூபாய் 50 காசுக்கு விற்பனையாகி வருகிறது. ஐந்தாவது அறிவிப்பு: 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவையானது மீண்டும் இன்று கூடுகிறது. நெடுஞ்சாலை, பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் இன்று நடைபெறவும் உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற நிறைய பேர் மனு அளித்தும் உள்ளனர். இன்னும் 3 மாதங்களில் இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதி வாய்ந்தவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என விருதுநகர் மாவட்ட காரியாபட்டி அருகே அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு உறுதியளித்துள்ளார். ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 7 புதிய நகராட்சிகள் உருவாக்கப்பட்டு தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி போலூர், செங்கம், கன்னியாகுமரி, கோத்தகிரி, அவிநாசி, பெருந்துறை, சங்ககிரி ஆகிய இந்த 7 புதிய நகராட்சிகள் உருவாக்கப்பட்டும் உள்ளது. பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் இந்த 7 புதிய நகராட்சிகளை உருவாக்கி அரசிதழ் வெளியிடப்பட்டும் உள்ளது. எட்டாவது அறிவிப்பு: இந்தியாவில் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை வழக்கத்தை விட வெயில் அதிகமாக இருக்கும் என்றும், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்ப அலை நாட்கள் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கடுமையாக எச்சரித்தும் உள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு 12 மணி முதல் சுங்க கட்டணம் உயர்வானது அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் கீழ் 78 சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகிறது. இதில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்தில் புதிதாக மேலும் 12 சுங்கச்சாவடிகள் திறக்கப்பட்டும் உள்ளது. அந்த வகையில்தான் தமிழகத்தில் தற்போது 78 சுங்கச்சாவடிகள் கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு வருகிறது. 10வது அறிவிப்பு: இன்று முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி அரசு தாவரியல் பூங்கா உட்பட தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பூங்காக்களில் சினிமா ஷூட்டிங் நடத்த தடை விதிக்கப்பட்டும் உள்ளது. 11வது அறிவிப்பு: திங்கள் முதல் வெள்ளி வரை 6000 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற திட்டம் இன்று முதல் அமலாகிறது. ஒவ்வொரு நாளும் முதலில் விண்ணப்பிக்கும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு மட்டுமே இ-பாஸ் அனுமதி எனவும், நீலகிரி பதிவெண் கொண்ட வாகனம், ஆம்புலன்ஸ், அவசர கால வாகனங்கள், சரக்கு வாகனங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. 12வது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வில் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் அடங்கிய கட்டட பொறியியல் பதவிக்கான காலி பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்வதற்கு விண்ணப்பதாரர்களால் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் சரிபார்ப்புக்கு பின்னர் சில சான்றிதழ்கள் முழுமையாக சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல்
குறைபாட்டுடன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய விண்ணப்பதாரர்கள் வருகிற 12ஆம் தேதி இரவு 11:59 மணிக்குள் விடுபட்ட மற்றும் முழுமையான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்து மீள் பதிவேற்றம் செய்ய இறுதி வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் அத்தகைய விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பமானது நிராகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது என்று அதில் கூறப்பட்டும் உள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் 17 ரூபாய் உயர்த்தப்பட்டும் உள்ளது. 2025-26 நிதியாண்டுக்கான ஊதியம் 336 நிர்ணயம் செய்து ஒன்றிய அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 2024-25 நிதியாண்டில் 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியமாக 319 ரூபாய் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 14வது அறிவிப்பு. கோடைக்கால விடுமுறையொட்டி மும்பையிலிருந்து கன்னியாகுமரிக்கு நெல்லை வழியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. மும்பை CSMTயில் இருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் ஜூன் 25ஆம் தேதி வரை வாராந்திர சிறப்பு ரயிலானது புதன்கிழமை தோறும் அதிகாலை 12:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாளான வியாழக்கிழமை மதியம் 1:15 மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடையும். மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து மும்பை CSMTக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் ஜூன் 26ஆம் தேதி வரையில் இயக்கப்படுகிறது. இந்த சிறப்பு ரயிலானது வாரத்தின் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு 3வது நாளான சனிக்கிழமை அதிகாலை 4:15 மணிக்கு மும்பை CSMTக்கு வந்து சேரும். 15வது அறிவிப்பு. ஜூன் மாதத்தில் சென்னை புறநகர் பகுதிகளில் மினி பேருந்து சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்தும் இருக்கிறார். சட்டப்பேரவையில் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் சென்னையில் வரும் ஜூன் மாதம் மினி பேருந்துகள் புதிய சேவைகளை பயன்பாட்டிற்கு வரும் எனவும் தகவலை தெரிவித்தும் இருக்கிறார். 16வது அறிவிப்பு. மத்திய அமைச்சரவை மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை DAவை 2% அதிகரிக்க ஒப்புதல் அளித்தும் உள்ளது. இந்த திருத்தத்தின் மூலமாக அகவிலைப்படியானது 53 55 உயரும். 17வது அறிவிப்பு. ராம நவமியான ஏப்ரல் 6ஆம் தேதி புதிய பாம்பன் ரயில்வே பாலத்தை பிரதமரான மோடி திறந்து வைக்கிறார். 550 கோடி மதிப்பீட்டில் இந்த புதிய பாலம் கட்டுமான பணிகள் துவங்கியது. 2.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்டு வந்த இந்த ரயில் பாலமானது பயணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது. 18வது அறிவிப்பு. ரயில் நிலையங்கள் ரயில்களில் பெண் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் முதல் கட்டமாக 47 இடங்களில் வாட்ஸ்அப் குழுக்களை தமிழக ரயில்வே போலீசார் தொடங்கியுள்ளனர். அதேபோல மின்சார ரயிலில் பயணிக்கும் பெண் பயணிகள், சிறு தொழிலில் ஈடுபடும் தின்பண்ட வியாபாரிகள், வேலை நிமித்தமாக தினமும் பயணிக்கும் பெண்கள் ஆகியோரை ஒருங்கிணைத்து பகுதி வாரியாக புதிய வாட்ஸ்அப் குழுவை தொடங்க ரயில்வே போலீசார் முடிவு செய்தும் உள்ளனர். பெண் பயணிகளுக்கு ஏற்படும் தொந்தரவு, செல்போன் மற்றும் செயின் பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை கண்டறிய இந்த வாட்ஸ்அப் குழு பயன்படும் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. பாதுகாப்பு குறைபாடுகள், அவசர உதவி, பயணத்தின் போது ஏற்படும் அச்சுறுத்தல்களை குழுவில் பதிவிடுவதன் மூலமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ரயில்வே போலீசார் தெரிவித்தும் உள்ளனர். இந்த 18 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.